ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது என்னோடய செகண்ட் குக்கிங் வீடியோ. நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். அது அவ்வளோவா எனக்கு ரீச் ஆகலை. ஏன்னா நான் அதில் வாய்ஸ் கொடுக்கல, எந்த இதுவுமே நான் பண்ணலை. அதனால் எனக்கு அது கரெக்டாக எனக்கு ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நான் 2018 சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் அது ஒன்றும் நான் வீடியோஸோ ஷார்ட்ஸோ எதுவும் போடலை. 1 2 போட்டுட்டு அது வேண்டாம், அதுக்கு எந்த இதுவும் வராதனால அது வேண்டாம், அப்படியே விட்டுட்டோம் அந்த கொரோனா டைமில். இப்போ நான் மறுபடியும் ஆரம்பித்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது நல்லபடியாக எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ தான் செகண்ட் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இதுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சமைக்கிறது எடுக்க முடியல. காரணம் என்னென்னா, டைம் ஆயிடுச்சு பையனுக்கு ஸ்கூலுக்கு. அவன் அம்மா சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுனால நான் காய் கட் பண்ணுறதை மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இங்கேருந்து மழை, அதனால் இங்கேருந்து அவனை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். 20 நிமிஷம் ஆகும். அதனால் கொண்டு போய் விட்டுட்டு வரக்கும் 20 நிமிஷம் ஆயிரும். மழையில் மாட்டிக்கக்கூடாதுங்கிறனால சீக்கிரமாக பண்ணணுங்கிறனால, ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அதனால் மற்றபடி இல்லை. அடுத்த வீடியோ எடுக்கிறப்போ நான் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து போடுறேன். நான் என்னோடய வீடியோக்காகட்டும் என்னோடய ஷார்ட்ஸுக்காகட்டும் நீங்கள் பார்த்து அதில் இருக்கிற குறை நிறைகளை எல்லாம் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில் தான் நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு மெயின் காரணம் ஒன்று மணி இதுக்காக, 2வது என் பையனை படிக்க வைக்கணும். கொஞ்சம் கடனெல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். பசங்களோட படிப்புக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் மட்டும்தான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. கொஞ்சம் கடன் இருக்குது, கடனையும் இது பண்ணணும். அது போக போக அடுத்தடுத்த வீடியோலையோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. மறக்காமல் எங்கள் வீடியோவை எல்லாம் பாருங்கள். ஏன்னா இது செகண்ட் வீடியோ தான், இதுன்னு இப்படி தான் போட்டிருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் தோணலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி மார்னிங் டைம் இல்லாததுனால மட்டும்தான் வீடியோ ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல. அதனால தான் எடுக்கலை. அடுத்தடுத்து வீடியோ நான் எடுக்கிறப்போ ப்ராப்பராக எடுக்கிறேன். என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஷார்ட்ஸும் நான் போடுற சில விஷயங்களையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எப்படி போடணும், அதை எப்படி இது பண்ணணுங்கிறதே நான் யூடியூப்பில் தான் பார்த்து நிறைய கற்றுக்கிறேன். அது எனக்கு நல்ல யூடியூப்பில் பார்த்து நான் கற்றுக்கிறதுனால என்னோடய சேனலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இது எப்படி சொல்கிறது, இது செகண்ட் வீடியோவாக இருக்கிறனால எனக்கு இதில் பேசுகிறக்கோ, இதை எப்படி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி பண்ணணுங்கிறத நான் இனிமேல் தான் பார்த்து கற்றுக்கணும். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது எப்படி ரன் பண்ணணும், இதை எப்படி பண்ணணுங்கிறத அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ தான் நான் அதை ஒவ்வொன்றா அப்படியே பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நிறைய குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளையெல்லாம் நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால் மட்டும்தான் எங்களோட சேனல் வளர்ச்சி அடைய முடியும். எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் படிக்கிறான், ஒரு பையன் ஆஃபீஸ் போகிறான். ஸோ நாங்கள் 3 பேர் எங்கள் லைஃப்பில் நாங்கள் இனிமேல் எப்படி என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. இந்த வீடியோவுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை, என்னோடய சேனலுக்கும் கண்டிப்பாக தேவை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவையே நான் எடுத்து, சரி இதுதான் எடுத்திருக்கோம், இது எதுக்கு போடணுமான்னு யோசிச்சுட்டு கூட சரி போடலாம், நம்மளோட இதை போட்டு போட்டால் தானே தெரியும் மக்களுக்கு, அப்போ நம்ம போடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து தான் இதை போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கு ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குதுன்னு நான் நிறைய தடவை இதில் சொல்லிட்டேன். இதில் சும்மா என்னடா காய் கட் பண்ணுறதை மட்டும் போட்டுட்டு பேசியிருக்காங்களே அப்படின்னு சிலருக்கு இல்லை பலருக்கு தோணும். எனக்கு அதுக்குண்டான டைம் மட்டும்தான் இன்றைக்கி இருந்துச்சு. இல்லைன்னா நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருப்பேன்.
இன்றைக்கி அதுக்கு உண்டான டைம் மட்டும் இருந்ததுனால தான் காய் கட் பண்ணுறதை மட்டுமே எடுத்துகிட்டு அதுதான் சொல்லிட்டேன். நான் பருப்பு போட்டு மேரக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், எக் பாயில் பண்ணியிருக்கேன். அது காட்டவும் அதை இன்னும் அடுத்தடுத்து வீடியோவில் நான் எடுக்கிறப்போ அது ப்ராப்பராக நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஸோ சேனல் ஆரம்பித்ததுனால சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. சேனல் ஆரம்பித்ததுனால நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் சேனலுக்கு. நன்றி, வணக்கம்.